ஸ்ரீ ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு முக்கியமான பதிவு, அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு பதிவு, எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு பதிவு. இது என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறதா? தயவு செய்து இந்த படத்தை வீட்டில் வைக்காதீர்கள். என்ன படம்? ஒரே கேள்விக்குறியா கண்களை சுருக்கி நீங்க உங்க காதுகளை என்னிடம் கொடுத்து கேட்பது எனக்கு தெரிகிறது. எல்லார் வீட்லயும் சாமி படம் இருக்கும், இருக்குமா? அந்த சாமிக்கு பூஜை பண்ணு, கற்பூரம், பச்சை கற்பூரத்தை வையி, எலும்பிச்சம்பளத்தை வையி, எலும்பிச்சம்பழத்தை அதில் வையுங்கள், டம்ளர்ல வையுங்கன்னு ஏகப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் எனக்கு போன் செஞ்சு என்ன சொல்றீங்க? சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், எனக்கு இப்ப கொஞ்சம் சுபீட்சம் கண்களிலே தெரிகிறது, என் வீட்டிலே லட்சுமி கடாட்சம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அதுவும் எனக்கு மிக்க மிக்க சந்தோஷம். ஆனா இந்த படம் மட்டும் வீட்டுல இருந்தா நிச்சயமா சண்டைக்கு அதுவும் ஒரு காரணம். கணவன் மனைவியோட சண்டைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். சண்டை வரக்கூடாதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டு கொடுத்து போங்க. சொல்லிட்டேன், விட்டு கொடுத்து போங்கன்னு. ஒருத்தர் சொல்றாரு, சாமி எத்தனை வருஷம் தான் நான் விட்டு கொடுத்து போறது? ஏன் ஒரு ட்ரிப்பு என்னுடைய மனைவி விட்டு கொடுத்து போனா என்ன ஆயிரும்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, 25-26 வருஷம் ஆச்சு. அவங்க வீட்டுல இப்படி சொன்னாங்க, நான் இல்லைங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல வந்து பாக்குறேன், ஆனா இதுவும் ஒரு மூல காரணமாக இருக்கலாம் அப்படின்னு. பூஜை ரூம்ல இந்த போட்டோ இருக்கக்கூடாது, இது மட்டும் இருக்கக்கூடாது, அது என்னன்னு நான் வந்து பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க சொல்றது எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன், இது இருக்கக்கூடாதுன்னா என்ன போட்டோ சாமின்னாங்க. வாங்க அப்படின்னாங்க வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு போனேன். என்ன ஒரு தெய்வீக மனம் கமழும் ஒரு வாசனை. தசாங்கம் போட்டிருக்காங்க. அப்பதான் என்னமா தசாங்கம் வாசனை அடிக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க தசாங்கம் போடணும்னு, அதனால போட்டிருக்கேன். ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். வீடு ஃபுல்லா ஒரு நறுமணம், அதாவது பகவானுடைய லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு நறுமணம் அந்த வீட்டிலே அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இவங்களுக்கு சண்டை சச்சரவு வருது. ஏன்? ரெண்டு பேருமே யார் விட்டு கொடுத்து போறது? நான் எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுத்துட்டேன், மனைவி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. மனைவி சொல்றா நான் விட்டு கொடுத்துட்டேன், கணவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறா. அவங்களுக்கு 2 குழந்தை வேற. ரெண்டு பேருமே என்ன டிசைட் பண்றாங்க? எப்ப பாரு நமக்குள்ள சண்டை வரதுனால நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பானே? குழந்தைகள் யார் பார்த்துக்கிறது? குழந்தைகள் என்ன பாவம் செய்தது? உங்களுக்குள்ள சண்டை, பிரிஞ்சு போயிடலாம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பாட்ட இருக்குமா, அம்மாட்ட இருக்குமா? ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் அந்த குழந்தையினுடைய மனதிலே இருக்கும். அப்பா எனக்கு பிடிக்கும், அம்மா எனக்கு பிடிக்கும், 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டா நான் யார்கிட்ட போறது? வருதா? கேள்விகள் நிறைய வருதா? எல்லாம் என்ன சொல்றாங்க? அம்மாவோட போயிடும். அப்பா என்ன பண்ணுவாரு? ஐயோ என்னுடைய குழந்தை பாசம் என்ன வந்து போட்டு வதைக்குது, பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, என் பிள்ளைய பார்க்கணுமே, என் பொண்ணை பார்க்கணுமே. இவரு கடந்து அழுவாரு. சண்டை போடுறத போட்டுருவாங்க, பிரியறத பிரிஞ்சிருவாங்க பின்னாடி. அதனால ஒத்துமையா வாழ்ந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அழகா ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூடு, குருவி கூடு மாதிரி அது ஒரு கூடு. அந்த கூட்டுல கொத்தி அந்த கூட்டை உடைச்சா திரும்பி ஒட்டுமா? ஒட்டாது. ஆனா அந்த கூட நம்ம பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டியது ஒருவருடைய கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கடமை. அதை எப்படி கொண்டு போறது? என்ன பண்ணலாம்? உங்க பூஜை ரூம்ல வெங்கடாஜலபதி போட்டோ இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. அதை வைக்க கூடாதா சாமி? முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. உங்க வீட்டுல வெங்கடாஜலபதி போட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. யாரு? திருச்சானூர்ல இருக்கிற அந்த பத்மாவதி தாயார் இருக்கா இல்லையா, அந்த பத்மாவதி தாயாரோட சேர்ந்து இருக்கணும். தம்பதி சமேதராக ஒரு போட்டோ இருந்ததுன்னா அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் குறையும். ஃபுல்லா போறதுக்கு என்ன வழி? 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழணும். அவ்வளவுதான். வாழ்க்கைங்கிறது வந்தாச்சு. இனிமே என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து, பொண்ணு பார்த்து, பையன் பார்த்து விசாரிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ எவ்வளவு கோபப்படுற அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோபப்படுகிற ஆணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்ப வரணும்? கல்யாணம் தாலி ஏறிடுச்சுனாலே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரத்துல வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கல்யாணத்தை பிரித்து விட்டால் அந்த கர்மா அவங்களோட லைஃப் லாங் போய் அடுத்த வருஷமும் கஷ்டப்படக்கூடிய, அதாவது அடுத்த ஜென்மத்துல
கஷ்டப்படக்கூடியது வரும். கர்மாங்கிறது என்ன? எல்லாருக்கும் ஒண்ணுதான். கணவன் மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை பார்த்து கொள்ள வேண்டும், இருவரும் சேர்ந்து தாங்கள் பெற்ற தாய் தகப்பனாரை பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளையும் பார்த்து நன்றாக படிக்க வைத்து நல்ல கல்யாணத்தை பண்ணி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இதுதான் கணவன் மனைவிக்கும் உள்ள கர்மா. இந்த கர்மாவிலிருந்து யாரோடு விலகுகிறாரோ அத்தனை பாவங்களும் அவர்களுக்கு போய் சேரும். கல்யாணம் பண்ணியாச்சு, கடைசி வரைக்கும் அந்த கணவனுடன் தான் வாழ வேண்டும். கல்யாணம் பண்ணியாச்சு, கடைசி வரைக்கும் அந்த மனைவியுடன் தான் வாழ வேண்டும். வேற வழியே கிடையாது. ஏன்? அக்னி சாட்சியாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், துன்ப இன்பங்களிலே நானும் அவளும் இருவரும் இணை பிரியாமல் வாழ்வோம் என்று. அதான அக்னி சாட்சியா சொல்லுகிறோம். அக்னிய பலம் வரீங்களா? அதுல சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அதுதான். அக்னியை ஏன் சுத்தணும்? அக்னி ஒண்ணுதான் பொய் சாட்சி சொல்லாதது. அதனால அந்த அக்னியை வலம் வந்துதான் கல்யாணத்தை செய்யணும். அப்பதான் அந்த குடும்பமானது சுபிட்சமாக இருக்கும். அப்போ உங்களுடைய வீட்டில் அடிக்கடி சண்டை வருகிறதா? உங்களுடைய பூஜை ரூமிலே போய் சென்று பாருங்கள். ஒரு தாயாராவது பெருமாள் பக்கத்திலே நீங்கள் அந்த போட்டோவை வைத்து விட்டால் உங்கள் வீட்டில் சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். சண்டையே வராதா? வராது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா சண்டை வராது. அது எங்களுக்கு தெரியும் சாமி, இங்கதான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையே. அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா? வைப்ரேஷன் தாங்க வாழ்க்கை. அதாவது உங்கள் வீட்டிலே பூஜை ரூமிலே வெங்கடாஜலபதி, பெரிய வெங்கடாஜலபதி நல்லா அலங்காரங்களா இருக்கு. எப்படி? லைட் எல்லாம் எரியுது, எல்லாம் எரியுது. பூஜை ரூம்ல ஆஜானு பாகவானா, அதாவது பெரிய ஒரு விஷயமா அந்த வெங்கடாஜலபதி நின்று இருக்காரு. ஆனா பக்கத்துல தாயார் இல்ல. நீங்க இருப்பீங்களா? மனைவி ஊருக்கு 4 நாள் போயிட்டாங்கன்னாலே என்ன அடுத்த 4 நாள் கழிச்சு போன் பண்றான், நீ எப்ப வருவ? முதல்ல மனைவி ஊருக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள். 2வது நாள் சாப்பாடு, ஆஹா மனைவி இருந்தா 6 மணிக்கு ஒரு சூப்பர் காஃபி கொடுப்பாங்களே, காஃபி போடும் போதே கம 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 வாசனையில நான் ஏந்திரிச்சு வந்துருவேனே, பெட் காஃபி கிடைக்குமே. இன்னைக்கு நானே போய் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. உடனே 2வது நாள் போன் பண்ணிடுவாரு, அம்மா என்னைக்கு வர, நீ இல்லாம கஷ்டமா இருக்கு. அது மாதிரி தானே அந்த பகவானுக்கு கணவனோடு மனைவி இருப்பதுதான் என்றுமே சேமமானது. அப்போ உங்கள் வீட்டில் சண்டைகளும் சச்சரவுகளும் குறைய வேண்டும். அதாவது இன்னைக்கு போடக்கூடிய சண்டை குறைஞ்சிடுச்சு, நாளைக்கு அப்படியே குறையும். குறைஞ்சு 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வரும், ஒரு பரஸ்பரம் உண்டாகும். அப்போ அந்த பரஸ்பரம் உண்டானால் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்க, ஊடல் இருந்தால்தான் அந்த வீட்டிலே கூடல் இருக்கும். நாங்க 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே பேசிக்கவே மாட்டோம். ஆனா குடும்பத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்ல, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? கணவன் ஒரு பக்கம் போவாங்க, மனைவி ஒரு பக்கம் போவாங்க, குழந்தை ஆல்வேஸ் டிவி பார்த்துட்டே இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன், அந்த போன்ல கேம்ஸ் ஆடி கடைசியில அந்த குழந்தைக்கு மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த குழந்தையால முடியாத ஸ்டேஜ்ல தான் கணவன் மனைவி ஓடி வந்து பார்ப்பாங்க, ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்த குழந்தைய நல்லபடியா நான் கொண்டு வரதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் கேக்குறாங்கல்ல. இந்த குழந்தை நல்லா இருந்தது, நாங்க 2 பேரும் வேலைன்னு ஒருத்தர் கிழக்கு பக்கம் போறாங்க, ஒருத்தர் மேற்கு பக்கம் போறாங்க. ஆஹா என் குழந்தை அழாம இருக்கு, அதுக்கு வேலைக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிடுறேன், அது சாப்பிடுவோம் நான் நினைச்சேன். எப்ப சொல்லுவோம்? அந்த குழந்தைக்கு வியாதி வந்த அப்புறம். அதாவது கேம் ஆடி ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. டாக்டர் சொல்றாரு, அம்மா உன் குழந்தை பைத்தியம் முடிக்கிற ஸ்டேஜ்ல போயிடுச்சுமா, இனிமே எப்படி காப்பாற்ற முடியும் போதுதான் 2 பேரும் கதறி அழுகிறார்கள். அந்த நல்ல பையனை கெடுத்தது யார்? நீங்க தான். அப்ப கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே சண்டை போடுறதும் சரி, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் பிரிந்து போறதும் சரி, அதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும்னா முதல்லயே அந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பரிகாரம்? பெருமாளோட போட்டோவோட ஒரு தாயாராவது அட்லீஸ்ட் வைங்க. உங்க பூஜை ரூம்ல பெருமாள் போட்டோ பக்கத்துல ஒரு தாயார் போட்டோ கண்டிப்பா வைங்க. திருச்சானூர் அம்மா இருந்தாலும் சரி, அதாவது அலமேலுமங்கா தாயாரோட போட்டோ இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கு ஆனா நான் பிரிச்சு வச்சிருக்கேன், தயவு செய்து சேர்த்து வைங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், தயவு செய்து சேர்த்து வச்சு பூஜை புனஸ்காரங்களிலே மாற்றம் இருக்கிறதா? இல்லை.
பூஜை புனஸ்காரங்கள்லாம் நீங்கள் பூஜைகள் எப்படி செய்கிறீர்களோ அதே மாதிரி செய்யுங்க. அதுல மாற்றம், எந்தவித மாற்றமும் கொண்டு வராதீங்க. ஆனா இந்த முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, என்னுடைய பூஜை ரூமிலே மகாலட்சுமி தாயாரோ அல்லது அலமேலுமங்கா தாயாரோ இருக்கிறார்களா? இருந்தார் என்றால் அந்த வெங்கடாஜலபதி தாயார் பக்கத்துல கொண்டு போய் மாட்டுங்க. இல்ல, எங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு போட்டோவே கிடையாது அப்படின்னா தயவு செய்து வாங்கி வந்து வையுங்கள். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இல்ல சார், என் வீட்டுல வெங்கடாஜலபதி போட்டோவே கிடையாது, ஆனா வேற வேற போட்டோ வச்சிருக்கேன், ஒரு அம்மன் போட்டோவும் கிடையாதுன்னா தயவு செய்து அம்மன் போட்டோவை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏனென்றால் ஒரு ஆண் தெய்வத்தோடு ஒரு பெண் தெய்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா வெங்கடாஜலபதியோட அலமேலுமங்கா தாயார் தான் இருக்கணும். அவர்கள் திவ்ய தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். அந்த திவ்ய தம்பதிகளோட படத்தை வச்சு எல்லாருக்கும் பூஜை பண்ற மாதிரி அந்த வெங்கடாஜலபதி போட்டோக்கும் திவ்ய தம்பதிகள் போட்டோக்கும் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் என்பது நிச்சயமாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய பெரியவர்களுடைய பிரார்த்தனையும் சரி, என்னுடைய பிரார்த்தனையும் சரி. எங்கேயுமே கல்யாணமானவர்கள் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும். பிரிந்து வாழ்வதென்பது மனதார கூட நினைக்க கூடாது. ஏன்? குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை யாரோடு வாழ வேண்டும் என்று அதற்கு கேள்விக்குரிய ஆகக்கூடாது. குழந்தைகளுக்காக நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே சந்திக்கலாம். கோவிந்த பட்டரின் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.